வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புதுச்சேரியில இருக்கிற இந்திரா நகர் தொகுதி. 2021ல அங்க ஒரு தேர்தல் முடிவு வந்துச்சு. சும்மா சொல்லக்கூடாது, அது ஒரு அதிர்ச்சியான முடிவு. இத வெறும் எலெக்ஷன் ரிசல்ட்டா மட்டும் பார்க்காம ஒரு அரசியல் கேஸ் ஸ்டடியா, ஒரு பிரேத பரிசோதனா மாதிரி ஆழமா அலச போறோம். வாங்க பார்க்கலாம். சரி, இந்த கதைக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம். ஒரு எலெக்ஷன்ல எவ்ளோ பெரிய வித்தியாசம் எப்படி வந்தது? ஒரு கட்சி எப்படி இவ்ளோ பெரிய தோல்வியை சந்திச்சது? இந்த நம்பர்ஸ் எல்லாம் நமக்கு என்ன சொல்ல வருது? இதுதான் நாம இன்னைக்கு உடைக்க போற மர்மம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க. 63.4%. இது என்ன தெரியுமா? 2021 தேர்தல்ல காங்கிரஸ் திமுக கூட்டணி எவ்வளவு பெரிய வித்தியாசத்துல தோத்துதுங்கிறதுக்கான கணக்கு. இது சாதாரண சரிவில்லைங்க, ஒரு அரசியல் பூகம்பம்னே சொல்லலாம். இந்த நம்பர்ல இருந்து தான் நம்மளோட ஆய்வு ஆரம்பிக்குது. இப்ப இந்த சார்ட்ட பாருங்க, கதை இன்னும் தெளிவா புரியும். ஒரு பக்கம் ஏஎன்ஆர்சி கூட்டணி கிட்டத்தட்ட 75% ஓட்டுக்களை அள்ளியிருக்காங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கூட்டணி வெறும் 11.3% ஓட்டுல சுருண்டு போயிருக்கு. அடேங்கப்பா, என்ன ஒரு வித்தியாசம்! இந்த மிகப்பெரிய பள்ளம் எப்படி உருவாச்சு? ஒரே ராத்திரியில் இது நடந்திருக்குமா? நிச்சயமா இல்ல. இங்கே நாம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல பாதையை போடணும்னா முதல்ல கடந்த காலத்துல நடந்த தவறுகளை, அந்த வரைபடத்தை சரியா படிக்கணும். அந்த வகையில இந்திரா நகரோட சரித்திரத்தை கொஞ்சம் திரும்பி பார்த்தா தான் இந்த தோல்விக்கான உண்மையான காரணங்கள் நமக்கு தெரிய வரும். 2021ல என்ன நடந்துச்சுன்னு புரியணும்னா நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி ஒரு 30 வருஷம் பின்னாடி போகணும். இந்த தொகுதியோட தேர்தல் வரலாற்று அலசினாதான் இங்க இருக்கிற அரசியல் நீரோட்டம் எப்படி மாறுச்சு, எது நீண்டகால போக்கா இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு தெளிவான வெளிச்சம் கிடைக்கும். இந்த டைம்லைனை கொஞ்சம் கவனிங்க. 1991ல ஒரு சுயேட்சை வேட்பாளர்கிட்ட இருந்து அரசியல் களம் மாற ஆரம்பிக்குது. அப்புறம் 2001ல திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆதிக்கம் செலுத்துறாங்க. ஆனா 2011ல பாருங்க, ரங்கசாமியோட ஏஐஎன்ஆர்சி ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பதிவு செய்யுது. அதுக்கப்புறம் 2016ல காங்கிரஸ் ஒரு ஆச்சரியமான கம்பேக் கொடுத்து கடுமையான போட்டியை கொடுக்குது. ஆனா மறுபடியும் 2021ல ஒரு படுதோல்வி. இந்த ஏற்றமும் இரக்கமும் தான் இந்த தொகுதியோட கதையே. சரி, இப்போ நம்ம ஆய்வோட மைய புள்ளிக்கு வரும். 2016ல 41.1% ஓட்டு வாங்கி அட பரவாயில்லையே ஒரு நம்பிக்கையை கொடுத்த அதே கூட்டணி வெறும் 5 வருஷத்துல 11.3% ஓட்டுக்கு சரிஞ்சது எப்படி? அப்படி என்னதான் தலைகீழா மாறுச்சு இந்த 5 வருஷத்துல? இதுதான் $1 மில்லியன் கேள்வி. இந்த டேட்டாவெல்லாம் நமக்கு ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்லுது. 2016ல கிடைச்ச அந்த ஓட் ஸ்விங், அந்த எழுச்சி இருக்கு பாருங்க, அதுதான் திரும்பவும் பிடிக்க வேண்டிய ஒரே வாய்ப்பு. அது ஏதோ தற்செயலா கிடைச்ச வெற்றி இல்ல, அது ஒரு திறவுகோள். ஆனா வெறும் நம்பர்ஸை மட்டுமே பார்த்துட்டு இருந்தா பத்தாது. களத்துல இறங்கி மக்களோட குரலை கேட்கணும். அங்கதான் உண்மையான பதில் இருக்கு. சரி வாங்க, இந்த எலெக்ஷன் டேட்டால இருந்து கொஞ்சம் வெளியே வந்து மக்களோட அன்றாட வாழ்க்கைக்குள்ள போவோம். ஏன்னா உண்மையான பதில்கள் அவங்களோட புகார்கள்லயும் தேவைகள்லும் தான் புதஞ்சு கிடக்கு. இந்த டேபிள பாருங்க, இதுதான் மக்களோட உண்மையான பிரச்சனைகளின் பட்டியல். முதல்ல நிக்கிறது என்ன? தண்ணி பிரச்சனை. அப்புறம் ரோடு, சாக்கடை மாதிரியான உள்கட்டமைப்பு. அதுக்கப்புறம் தான் வேலை வாய்ப்பு, நகராட்சி சேவைகள், ஊழல் எல்லாம் வருது. இதுல இருந்து என்ன தெரியுது? ஆட்சி செய்யறவங்களுக்கும் மக்களோட அடிப்படை தேவைகளுக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்குன்னு அப்பட்டமா தெரியுது. இந்த வார்த்தைகள் எல்லாம் வெறும் டேட்டா இல்லைங்க, இது மக்களோட ஒவ்வொரு நாள் அனுபவம். கோடை காலத்துல வர்ற தண்ணி கட்டு, குண்டும் குழியுமா இருக்கிற தெருக்கள், மழை பெஞ்சா போதும் தெருவே குளமா மாறிடுது. இதெல்லாம் தான் அவங்க மனசுல ஆறாத வடுவா பதிஞ்சிருக்கு. அரசியலமைப்பு நமக்கு கொடுத்திருக்கிற அடிப்படை உரிமைகள்ல ஒண்ணு கண்ணியமான வாழ்க்கை. ஒரு நல்ல குடிதண்ணீர், பாதுகாப்பான சாலை, இது கூட கிடைக்காத போது அந்த கண்ணியம் கேள்விக்குறியாகுது. இந்த இந்திரா நகர் மேப்ப இப்ப பாருங்க. இது வெறும் ஒரு ஊரோட வரைபடம் இல்ல. இங்க இருக்கிற ஒவ்வொரு வீடும், ஒவ்வொரு தெருவும் நாம இப்ப பேசின அந்த தீர்க்கப்படாத பிரச்சனைகளின், அந்த வழிகளின் ஒரு நேரடி சாட்சியா நிக்குது. மக்கள் தங்களோட குறைகளை வெளிப்படையா பொறுப்புணர்வோட பேசும்போதுதான் ஒரு நல்ல தீர்வுக்கான முதல் படி ஆரம்பிக்குது. சரி, பிரச்சனைகள் என்னென்னா அடையாளம் கண்டாச்சு. இப்போ இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன வழி? ஒரு அரசியல் ரீதியான கம்பேக் கொடுக்க என்னென்ன சவால்கள் இருக்கு, என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு யுக்தியோட பிரிச்சு மேயலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு சிக்கலான சவாலை ஜெயிக்க ஒரு தெளிவான திட்டம் வேணும். அதுக்கு பேரு தான் சதுர்முக கோட்பாடு. இதுல 4 முக்கியமான தூண்கள் இருக்கு. தேர்தல் யுக்தி, கட்சி அமைப்பு, மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்க வேண்டிய கதை, அப்புறம் தேவையான வளம். இதுல அந்த 3வது தூண், அதாவது கதை அல்லது விவரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். மக்களோட கோபத்தோடையும் அவங்களோட எதிர்கால கனவுகளோடையும் பேசுற மாதிரி ஒரு வலுவான கதையை உருவாக்கணும். இந்திரா நகருக்கான ஒரு எச்சரிக்கை மணி அப்படின்னு சொல்லி அவங்களோட தண்ணி, ரோடு பிரச்சனைகளை முன்னிறுத்தி அதுக்கு உறுதியான தீர்வுகளை சொல்லி இப்போ இருக்கிற ஆட்சியோட தோல்விகளை ஒப்பிட்டு காட்டணும். அடுத்து
கட்சி அமைப்பு. எந்த ஒரு பெரிய கட்டிடத்துக்கும் அஸ்திவாரம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் அரசியல்ல அடிமட்ட தொண்டர்கள். திமுகவோட உதவியோட உள்ளூர்ல இருக்கிற கட்சி அமைப்புகளுக்கு புத்துயிர் கொடுக்கணும். ஒவ்வொரு பூத் லெவல்லையும் வாலண்டியர்ஸை நியமிச்சு கட்சிய வேர்லிருந்து பலப்படுத்தணும். இதையெல்லாம் செய்ய ஒரு தெளிவான ஆக்ஷன் பிளான் தேவை. இப்போ ஒரு உறுதியான டைம் பவுண்ட் 90 நாள் செயல் திட்டத்தை பற்றி பார்ப்போம். நாம இதுவரைக்கும் பண்ணின அனாலிசிஸ் எல்லாம் வெறும் பேப்பர்ல இல்லாம எப்படி தேர்தல் வெற்றியா மாத்துறதுங்கிறதுக்கான ப்ளூ பிரிண்ட் இது. முதல் கட்டமா முதல் 30 நாள்ல என்ன செய்யணும்னா, களத்துல இறங்கி மக்களோட குறைகளை காது கொடுத்து கேட்கணும். சின்ன சின்ன குழுவா உங்களை சந்திச்சு பேசி நம்பிக்கையை உருவாக்கணும். அதே சமயம் டிஜிட்டல் உலகத்திலையும் நம்ம இருப்ப பதிவு செய்யணும். இதுதான் ஃபவுண்டேஷன். அடுத்த 30 நாள்ல, அதாவது 2வது கட்டத்துல நாம கியரை மாத்தணும். மக்கள்கிட்ட குறைகளை கேட்டது போதும், இப்போ அவங்கள அணி திரட்டி நம்ப வைக்கிற வேலை ஆரம்பம். பெரிய பேரணிகள், வீடு வீடா தீவிரமான பிரச்சாரம், சோஷியல் மீடியாவுல டார்கெட் பண்ணி விளம்பரம்னு வேகத்தை கூட்டணும். கடைசி 30 நாள், இதுதான் கிளைமேக்ஸ். வெற்றியை தீர்மானிக்க போற நேரம். இந்த நேரத்துல ஒரு தெளிவான தேர்தல் அறிக்கையை வெளியிடணும். முழு பலத்தோட களத்துல இறங்கி ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திக்கணும். கடைசியா ஓட்டுப்பதிவு நாள் அன்னைக்கு நம்ம வாக்காளர்களை பூத்துக்கு கொண்டு வந்து ஓட்டு போட வைக்கிறது தான் மிக மிக முக்கியமான வேலை. ஒரு விஷயத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த டேட்டா, இந்த யுக்தி எல்லாம் வெறும் தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்கு மட்டும் இல்ல. இது மக்களை மையமா வச்ச ஒரு நல்லாட்சியை கொடுக்கறதுக்கான முதல் படி. இந்த மாதிரி தரவுகளை பயன்படுத்தும் போது ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. ஒவ்வொரு வாக்காளரோட தனிப்பட்ட தகவல்களும் பாதுகாக்கப்படணும். அவங்களோட சம்மதம் இல்லாம எதையும் பயன்படுத்தக்கூடாது. இந்தியாவின் புதிய தரவு பாதுகாப்பு சட்டம் இதெல்லாம் தெளிவா சொல்லுது. பொறுப்பான அரசியல் மக்களின் நம்பிக்கையிலிருந்து தான் தொடங்குது. இந்த ஒரு வரி நம்மளோட முழு பகுப்பாய்வோட சாராம்சத்தையும் சொல்லுது. ஆழமான உண்மையான தரவுகளை வச்சு பகுப்பாய்வு செய்யறது தான் ஒரு அரசியல் வெற்றிக்கான அசைக்க முடியாத அஸ்திவாரம். சரி, இந்த டேட்டா, இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஒரு தேர்தல்ல ஜெயிக்க உதவும். ஆனா அது மக்களோட அடிப்படை தேவையான தண்ணீரையும் நல்ல ரோட்டையும் கொடுத்து அவங்களுக்கு ஒரு கண்ணியமான வாழ்க்கையை கொடுக்குமா? இதுதான் ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஒவ்வொரு கட்சியும் தங்களுக்குள்ள கேட்டுக்க வேண்டிய முக்கியமான கேள்வி. நீங்களும் ஒரு மக்கள் மைய தலைவரா மாறி உங்க தொகுதியை மேம்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா blueprintstrategies.ai தொடர்பு கொள்ளுங்க. mgr@blueprintstrategies.ai-க்கு இமெயில் பண்ணுங்க அல்லது 08042001602 நம்பருக்கு கால் பண்ணுங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.